அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு தமிழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லேயே தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தாய்மொழியின் மேம்பாடு, அதனை பேசும் மக்களின் உண்மையான முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயலாற்றி வரும் அகராதியல் அறிஞர்கள், படைப்பாளர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் தமிழின் காப்பரனா இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி சிறப்பு சேர்த்து வருகிறது. அவ்வகையில் நடப்பு 2024 ஆண்டிற்கான 5 வகையான விருதுகள் மற்றும் தூய தமிழ் பற்றாளர் பரிசுக்கு வினைத்திறம் மிக்க தகுநிறை தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுகளின் அணிவரிசை, அதாவது விருது வகைகள் கொடுத்திருக்காங்க. விருது தேவநேய பாவாணர் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். வீரமாமுனிவர் விருது ஒரு நபருக்கு 2 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். தூய தமிழ் ஊடக விருது அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் 2 விருதுகள் ரூபாய் 50,000 மற்றும் ரூபாய் 25,000 மதிப்பிற்குரிய தங்கப்பதக்கம், தகுதியுரை. 4வது விருது நற்றமிழ் பாவலர் விருது மரபு கவிதை, புது கவிதை 2 நபர்களுக்கு ரூபாய் 50,000 மற்றும் ரூபாய் 25,000 மதிப்பிற்குரிய தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை. 5வது விருது தூய தமிழ் பற்றாளர் விருது 38 நபர்களுக்கு ரூபாய் 20,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ். 6வது விருது தூய தமிழ் பற்றாளர் விருது 3 நபர்களுக்கு ரூபாய் 5,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். தமிழாய்ந்த பெருமக்கள் www.sorkuvai.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இயக்குனர், செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், நகர் நிர்வாக அலுவலக கட்டடம், முதல் தளம், எண் 75, சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை 600028 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ அல்லது www.awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாகவோ 30/8/2024 மாலை 5 மணிக்குள் அனுப்பிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை ஒவ்வொரு விருதுக்குமாக தனித்தனி இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த இமெயில் ஐடியிலே நீங்க உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்கலாம். நேரிலும் வழங்கலாம், அஞ்சல் வழியாகவும் அனுப்பி வைக்கலாம். இந்த மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விருதுக்குமாக தனித்தனி மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் அறிய விரும்புவோர் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்ணில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். உரிய நாட்களுக்குள், அதாவது 30/8/2024 பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை பெருமக்கள் நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2024 ஆண்டு விருதுக்கான தேவநேய பாவாணர் விருது தகுதிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வீரமாமுனிவர் விருது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, பரிசு தொகை விவரங்கள் எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்ததுதான். தகுதியுள்ளவர்கள் இந்த விவரங்களை கிளியராக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதற்காக அந்த இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.sorkuvai.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சொர்க்குவை. இந்த இணையதளத்துல தான் இந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்துல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த மெனுலேயே விருது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல விருது விவரங்கள், விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள், விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய கொடுத்திருக்காங்க. 6 விதமான விருதுகள் கொடுத்திருக்காங்க. தூய தமிழ் பற்றாளர் பரிசு, நற்றமிழ் பாவலர் விருது, தூய தமிழ் ஊடக விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது, தேவநேய பாவாணர் விருது, வீரமாமுனிவர் விருது. இதுல உங்களுக்கு எந்த விருதுக்காக தகுதி இருக்கோ அதற்கு நேராக கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். இந்த விண்ணப்ப படிவம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் பதிவிறக்கமாகும். அதை நீங்கள் நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களையும் இணைத்து நேரில் விண்ணப்பங்கள் கொடுக்க வேண்டிய முகவரி கொடுத்திருக்காங்க. இயக்குனர், செந்தமிழ் சொற்பியல் அகர முதல திட்டம், இயக்ககம், நகர் நிர்வாக அலுவலக வளாகம், முதல் தளம், எண் 75, சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை இந்த முகவரிக்கு நேரிலும் வழங்கலாம், அஞ்சல் வழியாகவும் அனுப்பி வைக்கலாம். அல்லது அந்தந்த விண்ணப்பங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். எந்த விருதுக்காக நீங்க விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்க வேண்டுமோ அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்யுங்கள். இதுல ஃபர்ஸ்ட்லேயே அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்திருக்காங்க, அதாவது மின்னஞ்சல் முகவரி. விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். விருது தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய விருதற்கான தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். சுய விவரங்கள், விருதற்கான தகுதிகள் போன்ற விவரங்கள் எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க. எல்லாமே நீங்க கிளியரா பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபைனலா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க, கையொப்பம் போட்டுக்கோங்க, குறிப்பு கொடுத்திருக்காங்க.
சொந்த மாவட்டத்தை விட்டு வேறு இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வோர் தற்போதைய வாழும் மாவட்டத்தை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும். உரிய சான்றுகளுடன் முழுமையாக நிரப்பப்பெற்ற விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். இந்த மாதிரி தகுதிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா ஒரு வாட்டி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு இந்த விண்ணப்பங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.